ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா டே இன் மை லைஃப். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டீயை போட்டு கிளைமேட் எப்படி இருக்குன்னு வெளியே போய் பார்ப்போம், பார்த்தா செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ஓகே, பின்னாடி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம், பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பனியை மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட எல்லோரும் அதை ஊற்றி சாப்பிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கிழக்கா மீனுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அதை வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நான் வெஜ்ஜெலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு கத்திரிக்காய், வெண்டைக்காய், ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா வெஜ்ஜீஸையும் கட் பண்ணியாச்சு. மாமி மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அந்த பக்கம் சரி வெண்டைக்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க நிறையா ட்ரிக்லாம் சொல்லி தருவாங்க. அவங்க ஊர் சைடு குக் பண்ணுற ஸ்டைலில் எனக்கு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம ஆள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் அவங்க பண்ணுறதுமே. அந்த மாதிரி விஷயம்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அவ்வளோதான், குழம்பு ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்னும் மீன் மட்டும்தான் போடணும். இந்த சைடு நான் கத்திரிக்காயும் மீனும் பிரட்டி வச்சிட்டேன் பொரிக்கிறதுக்காக. A few moments later. சரி, எப்படி இருக்குன்னு மழை விட்டுருந்துச்சு. வெளியே பார்ப்போம்னு வெளியே வந்தோம். செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. எங்கள் ஏரியா சும்மாவே சைலண்ட்டாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவினிங் டீ போடுறதுக்கு பால் எடுக்கையில் அந்த மலைக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. சரி, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா குடமிளகா இருந்துச்சு. ஓகே, பஜ்ஜி போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு அதையும் தூக்கியாச்சு. இந்த பக்கம் பால் அடுப்பில் வச்சுட்டு பஜ்ஜி போடுறதுக்காக குடமிளகா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எங்கள் வீட்டில் என்னை தவிர காரம் அவ்வளோவா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனாலேயே காரம் கம்மியாக தான் பண்ணுவோம். இதுலேயும் காரம் அதிகம் போயிடக்கூடாதுன்னு கடலை மாவில் கொஞ்சமாக சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு மட்டும் சேர்த்து பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக பஜ்ஜியும் ஜிஞ்சர் டீயும் யாருக்கு தான் பிடிக்காது. எங்களுக்கு இந்த ஈவினிங் இப்படி தான் போச்சு. அப்புறம் விலாக் அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். இது கரெக்டாக அப்படிலாம் எனக்கு தெரில. எடுத்திருக்கேன். நான் எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.